நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உண்மை உடனுக்குடன். இந்த வார்த்தையை திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்பீங்க. ஒரு டிவிக்காரங்க தான் அடிக்கடி இதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த டிவிக்கு தான் ஒரு பரிதாபமான நிலை வந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் அந்த தொலைக்காட்சியை முடக்கி இருக்கின்றார்களாம். அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கின்றார். தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தமிழக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டியிருக்கின்றார். 2 தவறுகளை சுட்டி காட்டியிருக்கின்றார். அதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோங்க. போன வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் மற்றும் அண்ணாமலை தொடர்பாக தான் பேசினேன். ஆனால் இந்த வீடியோவும் அண்ணாமலை தொடர்பாகவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அண்ணாமலை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. பல சமூக வலைதளவாசிகளுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு. இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தார்னா இன்னும் எவ்வளோ கண்டென்ட் கொடுப்பாருன்னு பாருங்கள். சரி வாங்க. அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய தொலைக்காட்சி முடக்கப்பட்டிருப்பதாக சொன்னார் இல்லையா? அந்த தொலைக்காட்சி எதுன்னு அவரே சொல்கிறாரு. கேட்போமா? கரூர் தவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்த துயர நிகழ்வில் திமுக அரசின் தவறுகளை சுட்டி காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியை அரசு கேபிளில் இருந்து தமிழகம் முழுவதும் முடக்கி இருக்கிறது தமிழக அரசாங்கம். இதை படித்த உடனே புதிய தலைமுறை செய்தியில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தேன். இந்த மாதிரி முடக்கி இருப்பதை பற்றி சொல்லவே இல்லை. பல பேர் டிடிஹெச் தான் வச்சு பார்க்குறாங்க. பல ப்ரைவேட்டுடைய கேபிள் டிவியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போது திமுக ஆட்சி வந்த பிறகு அரசு தொலைக்காட்சி என்ன சிறப்பாக செயல்படுது? எடப்பாடி பழனிசாமி அரசு தொலைக்காட்சியை டிஜிட்டல் மயமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா மனு போட்டார். ஏன்னா ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேபிள் டிவிகளும் பார்த்திங்கன்னா டிஜிட்டலேஷனாக மாறிப்போச்சு. அதே மாதிரி டிடிஹெச் எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்புறம் அரசு தொலைக்காட்சி மட்டும் இன்னும் பழைய முறையிலே இருந்ததுன்னா யார் பார்ப்பாங்க? டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுப்பு செய்தார். அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்து விட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அரசு தொலைக்காட்சியானது அப்படியே கைவிடப்பட்டது. இன்றைக்கி எத்தனை சேனல் பார்த்திங்கன்னா அரசு தொலைக்காட்சியில் வருதுன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களில் அரசு தொலைக்காட்சியானது கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அதனால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது தமிழ்நாடு முழுவதும் அரசு தொலைக்காட்சி கேபிளில் முடக்கி இருந்தால் பெருசாக ஒன்றும் அந்த தொலைக்காட்சிக்கு பாதிப்பு இல்லை போல் இருக்குது. அரசு தொலைக்காட்சியை இன்றைக்கி அடித்தட்டு மக்கள் தான் பார்க்குறாங்க, ஏழை பாழை தான் பார்க்குறாங்க. மேந்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் டிடிஹெச் வச்சுக்கிறாங்க. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியார் கேபிளை பயன்படுத்துகிறாங்க. ஆக மொத்தத்தில் அரசு கேபிள் என்பது குறைந்த நபருக்கு தான் போய் சேருது. அதனால் அரசு தொலைக்காட்சியில் புதிய தலைமுறை வரலனா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாங்க போல் இருக்குது. அதுலேயும் கரூரில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் யார் பக்கம் தவறு இருக்குது என்று சொன்ன பிறகு ஊடகத்தின் மீதே திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று தெரியலை. அந்த தொலைக்காட்சியும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கேபிளில் எங்கள் தொலைக்காட்சியை முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உறுதிப்படுத்தவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி போட்ட பிறகு நாங்கள் எந்த டிவியும் பார்த்திங்கன்னா அரசு கேபிளில் முடக்கவே இல்லை, நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள் அப்படின்னு தமிழக அரசாங்கமும் விளக்கம் அளிக்கலை. ரெண்டாவது, சரிபார்ப்பு குழுவானது 80 கோடி ரூபாயில் தமிழக அரசாங்கமானது நியமிச்சிருக்குது. அந்த சரிபார்ப்பு குழுவும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவதூறு ஏன் பரப்புற, புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது எங்கேயா அரசு கேபிளில் முடக்கியிருக்காங்க, தேவையில்லாத வம்படி பண்ணுறிய, கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போமியா, ஜனநாயகத்துடைய 4வது தூண் பார்த்திங்கன்னா ஊடகங்கள், அதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போமா? அரசியலில் எதிர்நிலைப்பாடு இருக்கலாம், மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து ஊடகமானது ஒளிபரப்பு செய்யலாம். இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் எதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அது அதிகமாக காட்டலாம். அதுக்காக நாங்கள் ஒரு தொலைக்காட்சியை முடக்குவோமா அப்படின்னு சரிபார்ப்பு குழுவும் விளக்கம் அளிக்கலை. அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார், திமுகவுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா அரசு கேபிள்லையோ இல்லை ப்ரைவேட்டு கேபிள்லையோ டிடிஹெச்லையோ பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுடைய நம்பரானது கடைசியில் தூக்கி போட்டுருவாங்க. யாரும் அந்த நம்பரை தேடி பிடிச்சி பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு நஷ்டம். ஆகையினால திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்க. டிபிஐயில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் யார்? இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க தான். விளம்பரம்லாம் வராது. அதனால் திமுகவுக்கு ஆதரவான செய்தி தான் நீங்கள் போட்டாகணும்.
பல ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. லாபகரமாக மாற்றினோம்னா நீங்கள் அரசாங்கத்தை சார்ந்து தான் இருக்கணும், உங்கள் வழி வேதனைலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகங்கள் நடுநிலை இல்லை, தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு அடிமையாக தான் இருக்குது என்பதை நாசுக்காக சுட்டி காட்டினார். ஏன் அடிமையாக இருக்குது அப்படின்றதுக்கான காரணத்தையும் சொன்னார். ஆனால் இவ்வளோ ஃபேவரபுளாக இருந்தும் கூட ஒரு தொலைக்காட்சியை அரசு கேபிள்லேருந்து முடக்கி இருக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கத்தை நாம் என்ன சொல்கிறதுங்க? புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிள்லேருந்து முடக்கிட்டாங்க என்று சொன்னது மட்டுமா போட்டிருக்காரு. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஊடகங்கள் திமுக அரசின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின். அதற்குத்தான் பொதுமக்கள் யாருமே பார்க்காத குடும்ப தொலைக்காட்சிகளை வைத்திருக்கின்றீர்கள். மக்கள் பிரச்சனைகளை, கேள்விகளை வெளிக்கொள்ளும் ஊடகங்களை ஏன் முடக்குகின்றீர்கள்? திமுக கூட தான் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி நடத்துது, அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? ஆனால் பார்க்குற தொலைக்காட்சி உங்களுக்கு எதிராக இருந்ததுன்னா முடக்க போகிறீங்களாப்பா அப்படின்னு சொன்னவர், தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, முதலமைச்சர் சொந்த தொகுதியிலே போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கின்றனர், தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன, அரசு துறைகள் அனைத்தும் செயலிழந்து நிற்கின்றன, இப்படி ஒரு இருண்ட சூழலில் தமிழகத்தை கொண்டு நிறுத்திவிட்டு ஊடகங்களை முடக்கிவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்ற முட்டாள்தனமான ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கின்றார்கள்? முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக அரசாங்கத்தினுடைய தோல்விகளை மறைப்பதற்கு ஊடகத்தை மிரட்டினா போதும், ஊடகம் மிரட்டலையா உடனே முடக்கிட்டா போதும், தமிழகத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாராம். இதை முதலமைச்சருக்கு யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்களாம். அதனால் சமூக வலைதளம் இருக்கிறது, ஒவ்வொருத்தர் கையிலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருக்கிறது. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா நிருபர் ஆகிட்டான், ஊடகவியலாளர் ஆகிட்டான். அவனுக்கு எந்த கருத்து விருப்பமாக இருக்குதோ அந்த கருத்தை சுதந்திரமாக பதிவிடுகின்றான். எந்த கட்சியானது தனக்கு எதிராக இருக்கிறதோ அதற்கு எதிரான கருத்துக்களை அழகாக போடுறான். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற தருணத்தில் ஊடகத்தை மிரட்டி இல்லை முடக்கிட்டு திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியுமா? தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியை செய்வதனால நம்ம முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இறந்து போய்விட்டார்களாம். அதை பற்றி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்கின்றார். அதை பார்த்துருமா? அந்த நபர் தூய்மை பணி செய்கின்ற போது இறந்து விட்டார் இல்லையா, அந்த வீடியோ காட்சிகளையும் பதிவிட்டு இருந்தார். ஆனால் அந்த மாதிரியான கொடூர காட்சிகளை எக்ஸ் தளமானது ஏற்றுக்காது, அதனால் அது அப்படியே முடக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் பதிவிட்ட செய்தியை மட்டும் எக்ஸ் தளமானது நமக்கு காட்டுது. அதை பார்க்கலாமா? முதலமைச்சரின் சொந்த தொகுதியான சென்னை குளத்தூர் சட்டமன்ற தொகுதி திருப்பதி நகர் முதல் பிரதான சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணி ஒப்பந்த ஊழியர் திரு குப்பன் விஷவாயு தாக்கி உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் உடனிருந்த தூய்மை பணியாளர்கள் திரு சங்கர் மற்றும் திரு ஹரிஹரன் ஆகியோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இது நேற்று நடந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினாங்க. அதனாலே என்னவோ முடக்கிட்டாங்க போல இருக்குது. அதற்கு பிறகு சில விஷயங்கள் அண்ணாமலை குறிப்பிடுறார், அதையும் பார்த்துருவோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் 3 தூய்மை பணியாளர்கள் உயிரை பறி கொடுத்து 10 நாட்கள் கூட ஆகவில்லை. தற்போது முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் மீண்டும் ஒரு உயிரை பறிகொடுத்திருக்கின்றோம். நாட்டிலேயே தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பு தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. எந்த டேட்டா வச்சு சொன்னார்னு தெரியல, அந்த டேட்டா விவரமானது நமக்கு தரவே இல்லை. பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யாமல் கையாலாகாத நிலையில் இருக்கிறது திமுக அரசு. இனியும் இதை விபத்து என்று சொல்வது அர்த்தமற்றது. தூய்மை பணியாளர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் கையாலாகாத தனத்துக்கு இன்னும் எத்தனை உயிர்களைத்தான் பலி கொடுக்கப் போகின்றீர்கள் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. பல முறை இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி இல்லை மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் எக்ஸ் தளத்தில் மட்டுமே பதிவிட்டு விட்டு சென்று விட்டால் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நேரடியாக சோஷியல் மீடியாவை முதலமைச்சர் அவர்கள் பார்க்க மாட்டார். சோஷியல் மீடியாவில் என்னென்ன கருத்துக்கள் வருகிறது, அது அரசுக்கு ஆலோசனையாக வருதா, இல்லை அரசுக்கு எதிராக வருகிறதா, இல்லை அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புகின்றார்களா
இப்படி எல்லா செய்திகளையும் பார்க்கறதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழுவானது தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனையை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் நியாயமான பிரச்சனைகள். இதன் மீது நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம் வாக்கு கேட்கின்ற பொழுது நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள். அதனால் அடிப்படை தேவைகளை எதிர்க்கட்சிகளே சுட்டி காட்டினாலும் அதற்கு செவிசாய்த்து நாம் தீர்வை காண வேண்டும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் வரக்கூடிய முக்கியமான செய்திகளை அந்தந்த அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய வேலை. ஆனால் அரசு நிர்வாகமாவது பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் என்னென்ன பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து அரசாங்க ஊழியர்களாவது அதை சரி செய்ய வேண்டும். இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளாவது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கப்பா, கண்டிப்பாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சாக்கடையை அகற்றுவதற்கு நம்மளை போன்ற நம்ம சொந்தங்கள் தான் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்குது. அதற்கு பாதுகாப்பு உபகரணங்கள் தரணும். ஆனால் அதெல்லாம் தராமல் ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுக்குறோம் ஐயா, அம்மாம் சோப்பு வாங்கி தருகின்றையா, மைசூர் சாண்டலே வாங்கி தரையா, இறங்கையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போதையிலே பார்த்திங்கன்னா அந்த கழிவுநீர் தொட்டிக்குள்ளேயோ இல்லை மலைக்குழிக்குள்ளேயோ பார்த்திங்கன்னா நம்ம சொந்தங்கள் அதில் இறங்குது. அதாவது கழிவுநீர் தொட்டியை சுத்தம் பண்ணுகின்ற பொழுதே நம்மக்கிட்ட 2 விஷயங்களை கேட்பாங்க. ஐயா 2 குவார்ட்டரை கொடுத்துரு, கழுவும் போது ஒன்று போட்டு இறங்குவேன், கழுவிட்ட உடனே மேலே ஏறி வருவேன், உடனே ஒன்று போட்டுடணும், இல்லைனா அந்த கப்பு தாங்காது, வீட்டில் போய் குளிக்கிற வரைக்கும் அந்த 2 குவார்ட்டர் தான், அப்புறம் காசு கொடுத்துரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் எங்கேயா? இன்னும் கூட ஆண்டு காலமாக மலைக்குழிக்குள்ளே நம்ம சொந்தங்கள் மட்டும்தான் இறங்கணுமா? ஏன் அரசாங்கமானது வெளிநாட்டில் எந்திரங்களை கொள்முதல் பண்ணி தரக்கூடாதா? அது மட்டும் இல்லை, நம்ம சவுக்கு சங்கர் கூட குறிப்பிட்டாருங்க, தூய்மை பணியாளர்களை முதலாளியாக மாற்றுகின்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் அதற்கென்ற கழிவுநீர் அகற்றக்கூடிய வாகனங்களை கான்ட்ராக்ட் மூலமாக கொள்முதல் செய்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தந்து அவங்களையும் பார்த்தீங்கன்னா முதலாளியாக மாற்றுகின்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் கூட ஊழல் நடந்து விட்டதாகவும் அந்த ஊழலை அரங்கேற்றியது செல்லு பெருந்தகை என்றும் குற்றச்சாட்டு வச்சார். அதற்கான ஆவணங்களை வெளியிட்டார். உடனே செல்வ பெருந்தகை பார்த்திங்கன்னா அவங்க ஆட்களை ஏவனாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் சவுக்கு சங்கர் வீட்டில் பார்த்திங்கன்னா மலங்களை கொட்டி தீர்த்தார்கள். ஸோ இப்படி அரசாங்கமானது கழிவுநீர் அகற்றுவதற்கும் இல்லை மலைக்குழிக்குள்ள மனிதனை இறங்கக்கூடாது என்பதற்காகவும் எத்தனையோ ஆயுதங்களை கொடுத்தும் மீண்டும் மீண்டும் மரணங்கள் நிகழுதுன்னா உடனடியாக ஒரு குழுவை போடணும். இந்த அரசாங்கத்துக்கு குழு போகிறது என்ன புதுசே என்ன? உடனடியாக என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படியெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வறிக்கையின்படி பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கண்டா இதெல்லாம் வராது என்று நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒரு தொலைக்காட்சியானது கரூரில் நடந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணம், அந்த உண்மையை சொன்னதுக்கு தமிழ்நாடு முழுவதும் அடித்தட்டு மக்களும் ஏழை மக்களும் கிராம மக்களும் பார்க்கக்கூடிய அரசு கேபிள் இருந்து ஒரு தொலைக்காட்சியை நீக்கியிருக்காங்க. அந்த தொலைக்காட்சியை பார்த்திங்கன்னா ஆமாம் நீக்கி போட்டாங்கோ, இல்லை கடைசி இடத்துல எங்கள் நம்பரை தூக்கி போட்டாங்கோ, எதை பற்றியும் செய்தி போடவே இல்லை. அவனுக்காக மெனக்கெட்டு எதற்காக அண்ணாமலை பார்த்திங்கன்னா பதிவு போடுறாரு நமக்கு தெரியல. இல்லை பிஜேபிக்கு எதிராக தான் பேசாது இருக்கானா அந்த தொலைக்காட்சிக்காரன், இல்லை திமுகவுக்கு எதிராக தான் பேசுகிறானா, ஏதோ ஒரு தருணத்தில் தான் ஒரு நடுநிலையான ஊடகம் என்று காட்டுறதுக்காக எப்போதோ ஒரு முறை தான் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அது கூட பொறுக்காமல் திமுக முடக்கிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சினா இருக்குதா? ஜனநாயகத்துடைய 4வது தூண் இது. இந்த ஜனநாயகத்துடைய 4வது தூணை குரல் வேலையை நெரிக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துடைய செயலை எடப்பாடி பழனிசாமி கூட கண்டிக்கலை. அண்ணாமலையாவது பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் உயிரிழப்புக்கும் ஒரு முன்னணி தொலைக்காட்சி முடக்கினதுக்கும் குரல் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கே பாராட்டலாம். ஸோ இந்த தொலைக்காட்சிக்கு நமக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், அதுவும் பிஜேபிக்காரன் அண்ணாமலை தான். அவருக்கு எதிராக செய்தி போடாமல் இருப்பாங்களா? ஏன்னா ஆபத்து தருணத்தில் உதவுறோம் தான் நண்பன். ஆனால் காசு வருது என்ன பண்ணுறது, பல கோடி ரூபாய் போட்டு டிவி தொடங்கிட்டோம். முடக்கினது எப்படியா இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாளும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. என்னத்துக்கு தேவையில்லாத செய்தியை போட்டு அவனை கோவப்படுத்தணும், நிரந்தரமாக நீக்கிடுவாங்க அப்படின்னு அந்த தொலைக்காட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. என்ன தெரியல. போடா, தமிழகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வேதனையை தான் தருகிறது. மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தான் எதிர்பார்க்குறாங்க.
கடைசி நேரத்தில் கையில் காசு கொடுக்க போகிறாங்க, அதனால் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் மக்கள் படுகின்ற வேதனையை நம்ம பேசி என்ன நடக்க போகுது? அண்ணாமலைக்கு தான் இந்த அறிவுரை சொல்கிறேன். உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை திமுகவுக்கு எதிராக எழுத்துக்களால் நிரப்ப வேண்டாம். அதனால் ஒரு பயணம் கிடையாது. மக்கள் எங்கே திருந்துறாங்க அப்படின்னு நான் அண்ணாமலைகிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். ஒன்று, பிஜேபி போராட்ட களத்துக்கு வரணும். தீர்வு கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா களத்துலேயே நிற்கணும். 1000 பேர் கைது பண்ணாலும் பரவாயில்ல, சிறை நிரப்பு போராட்டமாகவே இருந்தாலும் சரி, திமுகவுடைய தவறுகளை தலைமை உணர்கின்ற வரைக்கும் போராட்டம் என்று களத்தில் இருக்கணுங்க. அரசியலுக்கு வந்துட்டாங்க, மக்களுக்காக சேவை செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அநீதிகளுக்கு அவங்க களத்தில் இறங்கித்தான் வரணும். வருவாங்களா? எனக்கு தெரியல. இதை வெளியில் சொல்லுகின்ற போது இந்த கருத்துக்கள் அத்தனையும் என்னிடம் நிறைய பேர் பகிர்ந்து கொண்டார்கள். அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த கருத்து பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நன்றி நண்பர்கள்.